அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியின் பினாமி அதிரடியாக கைது செய்யப்பட்டிருப்பது ஒட்டுமொத்த அதிமுகவிற்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அதிமுகவின் கடந்த ஆட்சியில் முதல்வராக பதவியேற்று தற்பொழுது 4 ஆண்டுகளை பூர்த்தி செய்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த ஊழல் மற்றும் டெண்டர் முறைகேடு, பினாமிகளின் சொத்துக்கள் அனைத்தையுமே தற்பொழுது சிபிஐ துறையினர் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் இன்று மாலைக்குள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பினாமி வெங்கடாச்சலம் அவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் கூறப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக அரசியல் வாழ்க்கையை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு முடிந்துவிடும் என்றும் கூறப்படுகிறது. ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த சில மாதங்களாகவே பாஜகவை பகைத்து வருவதும், கூட்டணி கிடையாது என்று அறிவித்த பிறகும் பல பிரச்சனைகள் தொடர்ந்து அதிமுகவில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இதில் மத்திய அரசு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த அனைத்து தில்லுமுள்ளு வேலைகளையும் ஆதாரத்துடன் சேகரிப்பதற்கும் கிளம்பிவிட்டன. இந்த நிலையில்தான் நாடாளுமன்ற தேர்தல் வருவதற்கு இன்னும் 3 மாதங்களை இருக்கக்கூடிய நிலையில் ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பழனிசாமியின் கதையை முடித்துவிட வேண்டும் என்பதற்காக மத்திய அரசு பல சதி திட்டத்தையும் தீட்டியது என்றே நாம் கூறலாம். அதில் ஒன்றுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பினாமி யார் என்பதை தெரிந்து கொள்வதற்காக பலவிதமான ஆலோசனையும் பலவிதமான போராட்டத்தையும் கையில் எடுத்த பன்னீர்செல்வம் அவர்கள் மூலமாக இறுதியாக சேலம் தெற்கு மாவட்ட செயலாளர் ஏவி ராஜு அவர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில்தான் எடப்பாடி பழனிசாமியின் பினாமி யார் என்பது தெரிய வந்திருக்கிறது. வெங்கடாச்சலம் அவர்கள்தான் எடப்பாடி பழனிசாமியின் பினாமி என்றும் அனைத்து வரவு செலவுகளையும் அவரது பெயரில்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறைமுகமாக செய்து வந்ததாகவும் தற்பொழுது தெரிய வந்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிறைக்கு செல்லக்கூடிய நேரம் வந்துவிட்டது என்றே நாம் கூறலாம். கிட்டத்தட்ட 234 கோடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பினாமி பெயரின் பத்திரப்பதிவு செய்திருப்பதாகவும், ஆனால் இதற்கான அனைத்தையுமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறைமுகமாகத்தான் செய்திருக்கிறார் என்றும், கொடநாடு பங்களாவாக இருக்கட்டும், அதில் கொள்ளையடிக்கப்பட்ட நகைகள் மற்றும் ஆவணங்கள் அனைத்தும் இவரது வீட்டில் இருந்ததாக தற்பொழுது சிபிஐ துறையினர்கள் அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளையும் வெளியிட்டிருக்கிறார்கள். புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்கள் வாழ்ந்த இடமான கோவிலாக கருதப்படக்கூடிய கொடநாடு பங்களாவை கொலை செய்து தற்பொழுது அங்கு அவர்களது நகைகளை கொள்ளையடித்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது நினைத்திருந்தால் ஒரே வாரத்தில் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருப்பார்கள். ஆனால் அதை அரங்கேறியதே எடப்பாடி பழனிசாமி தான் என்றும் தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்களும் கூறியிருந்தார். அனைத்தும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருந்த நிலையில் தற்பொழுது ஒட்டுமொத்தமாக சிபிஐ துறையினர்கள் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து வைத்ததாக வெங்கடாச்சலம் அவர்களை கைது செய்ய பொழுதுதான் தெரிய வந்திருக்கிறது எடப்பாடி பழனிசாமியின் பினாமி என்றும். ஒட்டுமொத்த கூடாரமே தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியின் கதை முடிந்துவிடும் அளவிற்குத்தான் மாறியிருக்கிறது. ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஊழல் வழக்கிலும் கொலை கொள்ளை சம்பவத்திலும் நேரடியாக இதுவரைக்கும் எந்த ஒரு ஆதாரங்களும் இல்லாத காரணத்தினால் அவர் தப்பித்து இருந்தார். ஆனால் வெங்கடாச்சலம் மூலமாக தற்பொழுது பல உண்மைகளும் தற்பொழுது வெளியே வந்துவிட்டது. ஆளும் கட்சியாக இருக்கின்ற திமுகவிற்கே இந்த நிலைமை என்றால் சிறையில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்களுக்கு 380 நாட்களுக்கு மேலாக சிறையில் இருக்கிறார். அதுவே எதிர்க்கட்சியாக இருக்கின்ற அதிமுக, அதுவும் பாஜகவை நேரடியாக பகைத்து கொண்டிருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதாரம் இல்லாமல் தான் வெளியில் சுதந்திரமாக சுற்றி திரிந்து கொண்டிருந்தார். ஆனால் தற்பொழுது ஒட்டுமொத்த ஆதாரங்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக இருப்பதால் அவர் நிச்சயம் வெளியே வர முடியாத அளவிற்குத்தான் அவரது மீது வழக்கு பதிவும் அவரது பினாமி கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையிலும் அவருக்கு மிகப்பெரிய அளவில் தண்டனை வழங்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக வர வேண்டும் என்பதற்காக சசிகலா அவர்களின் விழுந்தும் சசிகலா அவர்கள் சிறைக்கு சென்ற உடனேயே அவரது அனைத்து பதவிகள் மற்றும் அதிமுகவிற்கும் அவருக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது என்று அடிப்படை உறுப்பினர் பதவியையும் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதித்துவிட்டார். நரித்தந்திரத்தை கச்சிதமாக செய்யக்கூடியவர் எடப்பாடி பழனிசாமி என்றும் பன்னீர்செல்வம் அவர்கள் பல பேட்டிகளில் கூறியிருந்தார். தற்பொழுது அது நிரூபணமாகிவிட்டது என்றே நாம் கூறலாம். கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பினாமி வெங்கடாச்சலம் 234 கோடிக்கு மேலாக இவரது சொத்துக்கள் இருப்பதாகவும், வாக்குமூலத்தின் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி தன் பெயரில் வாங்கியதாகவும் தற்பொழுது தெரிய வருகிறது. மேலும் இவரது உறவினர் தான் எடப்பாடி பழனிசாமி என்றும் தற்பொழுது ஆதாரங்களின் அடிப்படையிலும் தெரிய வருகிறது. சிபிஐ துறையினர்கள் மற்றும் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறையினர் இவர்கள் இருவரும் இன்று மாலைக்குள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படலாம் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்று இருக்கிறது. பார்க்கலாம். இதை பற்றி உங்களது கருத்துக்களை கூறுங்கள்.
புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்களுக்கு செய்த துரோகத்தின் காரணமாகவும் அவரது வீட்டிலே கொள்ளையடித்த எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.